ராஜ்கிரண் எம்ஜிஆர் அவர்களோட பெரிய ஃபேனாக இருக்கார். எந்த அளவு ஃபேன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு போய் நைட்டு 2 மணிக்கு படம் பார்க்குற அளவு ஒரு பெரிய ஃபேன். அவருக்கு 2 நியூஸ் வருது. ஒன்று அவருக்கு பேரன் பிறந்திருக்குன்னு, இன்னொன்று எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னு. இதில் ஒரு கோஇன்சிடென்ட் என்னென்னா, இது ரெண்டுமே காலையில் கரெக்டாக 3:30க்கு நடந்திருக்கும். இதனால் ராஜ்கிரண் என்ன முடிவு பண்ணிடுவார்னா, அந்த வாத்தியார் தான் நமக்கு பேரனாக பிறந்திருக்காரு அப்படின்னு இந்த பேரனை, அதாவது குட்டி கார்த்தியை ஒரு வாத்தியாராகவே வளர்க்க ஆரம்பிச்சிருவார். அவனும் நல்ல எம்ஜிஆர் ஃபேனாக தான் வளர்ந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒரு கட்டத்தில் ராஜ்கிரண் மேலே உள்ள கோபத்தில், எனக்கு எம்ஜிஆரே வேணாம், இனிமேல் நான் நம்பியாராக போகிறேன்னு நம்பியார் ஃபேனாக மாறிடுவான். அங்கேருந்து அப்படியே வளர்றான். வளர்ந்து ஒரு பெரிய போலீஸ்காரன் ஆகிறான். நல்ல போலீஸ்காரன் கிடையாது, ஒரு கெட்ட போலீஸ்காரன். அதாவது கெட்ட போலீஸ்காரனா ரொம்ப கிடையாது, லஞ்சம் வாங்குறது, இந்த தப்பு பண்ணவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அது மாதிரி ஒரு போலீஸ்காரனாக இருக்கார். அப்படி இருக்கும்போது இவருக்கு பர்சனாலிட்டி டிசார்டர் ப்ராப்ளம் வருது. அதில் இவர் வாழும் எம்ஜிஆராக மாறிடுறாரு. கரண்ட் ட்ரெண்டில் எம்ஜிஆர் நினச்சி பாருங்களேன், அந்த மாதிரி ஆயிடுறாரு. இந்த டிசார்டர் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, இவருக்கு யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு, அதுதான் இந்த படத்தோட கதை.